இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தடுத்தார் என அவருடைய கட்சி எம்பி டெட் க்ரூஸ் கூறிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழக சாதனையாளர்களின் பங்களிப்புகள் வரும் தலைமுறை இந்தியர்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என பிரதமர் மோடி அபாண்டமாக பொய் சொல்லியுள்ளார். இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என என்னால் அடித்து சொல்ல முடியும் என தஞ்சையில் நடந்த திமுக மகளிரணி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பாகிஸ்தானுடனான விமான நிலைய ஒப்பந்தத்திலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு திடீரென பின்வாங்கியுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. 2026 T20 உலகக்கோப்பையிலிருந்து வங்கதேச சீனியர் அணி புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நடந்து வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இருந்தும் தொடர் தோல்வியால் வங்கதேச அணி வெளியேறியது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக கசகசா பயிர் சாகுபடி செய்ததாக கூறி குக்கி இன மக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டது. ஏற்கனவே ஜனாதிபதி ஆட்சி நடக்கும் நிலையில் கலவரம் வெடித்துள்ளது. நாகை வெளிப்பாளையத்தில் உள்ள தங்கும் விடுதியில் அரசு பேருந்து ஓட்டுநர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் புனித தலங்களில் இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைய அனுமதி இல்லை என்று ஸ்ரீ கங்கோத்ரி கோயில் குழு தெரிவித்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துள்ளது என வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்பையும் சட்டத்தையும் மதித்து திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற அறநிலையத்துறை முன்வர வேண்டுமென இந்து முன்னணியினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். கோவையில் ஏழுமலையான் கோயில் கட்ட திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. 300 கோடி ரூபாய் நன்கொடை மூலம் கட்டப்பட உள்ளது என தேவஸ்தான அதிகாரி அனில்குமார் கூறினார். சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் தமிழகத்துக்கும் இடையேதான் போட்டி. உடைந்து போனதையெல்லாம் ஒட்ட வைத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்டிஏ கூட்டணி. எந்த கெட்டப்பில் வந்தாலும் அவர்களுக்கு கெட் அவுட் தான் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என திமுக எம்எல்ஏ தளபதிக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பத்மபூஷன் என்கிற உயரிய விருதால் கௌரவிக்கப்பட்டதற்காக தேசத்திற்கும் மக்களுக்கும் அரசிற்கும் மனம் நிறைந்த நன்றிகள் என நடிகர் மம்முட்டி தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவின் ஒரு பகுதியாக அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. இந்திய வீரர் வீராங்கனைகள் செய்த சாகசங்கள் மெய்சிலிர்க்க வைத்தன. ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தமிழக காவலர்களின் கௌரவம் நடுத்தெருவில் நிற்கிறது. குடியரசு தின விழாவில் பதக்கம் கொடுக்க கூட துப்பில்லாமல் போன வருடம் கொடுக்கப்பட்ட பதக்கங்களை இரவல் வாங்கி கொடுக்கும் அவலம் திமுக ஆட்சியை தவிர வேறெங்காவது நடக்குமா என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கூட்டணியில் இணைவதற்கு பன்னீர்செல்வம் தான் நல்ல முடிவெடுக்க வேண்டும், சரியான முடிவெடுத்து எங்களுடன் வருவார் என்ற நம்பிக்கை உள்ளது என தினகரன் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைவதற்கு தேனியில் இருந்து நான் அழைப்பு விடுக்கிறேன் என்றார். தேமுதிகவிற்கு உரிய இடங்கள் கிடைக்கும் கூட்டணியுடன் கூட்டணி அமைப்போம் என பிரேமலதா தெரிவித்தார். அனைத்து கட்சிகளுடன் நட்புடன் தான் இருக்கிறோம், விரைவில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்றார். 77வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த கவர்னர் ரவி பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை முழுவதும் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் பெருமை மற்றும் மகிமையின் அடையாளமான இந்த தேசிய விழா உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொடுக்கட்டும். வளர்ந்த இந்தியாவிற்கான உறுதிப்பாடு இன்னும் வலுப்பெறட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தினார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் வருவதை ஒட்டி திருச்சியில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து கலெக்டர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார். குடியரசு தின விழாவில் தேசிய கொடியேற்ற வருகை தந்த கவர்னர் RN ரவியை முதல்வர் ஸ்டாலின் பசுமை கூடை வழங்கி கைகுலுக்கி வரவேற்றார். சென்னை குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்கள், வீர தீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதக்கங்கள் வழங்கினார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் நமது கூட்டு உறுதிப்பாட்டிற்கும் சான்றாக அமைகின்றன. இந்த குடியரசு தினம் நாம் அனைவரும் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நமது பலம் என்பது ஒற்றைத்தன்மை அல்ல, பன்முகத்தன்மையே. அந்த பன்முகத்தன்மை காக்கப்படுவதே இந்தியாவை காக்கும். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை போற்றுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். நம் தாய்நாட்டை மேலும் வலிமையானதாகவும் தன்னிறைவு பெற்றதாகவும்
என்றென்றும் புகழ்பெற்றதாகவும் மாற்றுவதற்கு நாம் உறுதியுடன் எழுந்து நிற்போம் என அண்ணாமலை கூறியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழகத்தில் இதுவரை 15,65,454 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் 31 வரை 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 25 பேர் இறந்தனர். மேலும் 80 பேர் மாயமானதாக கூறப்படுவதால் இறந்தவர்களின் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு அளித்த சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய உயரிய கோட்பாடுகளின் அடிப்படையில் நமது இந்திய மக்களாட்சி தொடர்ந்து வலுப்பெறும் வகையில் செயல்பட இந்த நன்னாளில் உறுதியேற்போம் என கூறி குடியரசு தின வாழ்த்துக்களை பழனிசாமி தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தையொட்டி பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கலிமுல்லாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது தஞ்சாவூரைச் சேர்ந்த வீரமணிக்கு கிடைத்தது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட உன்னிகிருஷ்ணன் போதியை சந்தித்தது ஏன் என்பது குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா விளக்க வேண்டும் என கேரள பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியாவை கொண்டாடுவோம் என கூறி விஜய் குடியரசு தின வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 2200 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,20,200க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 275 உயர்ந்து ரூபாய் 15,025க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து ரூபாய் 375க்கு விற்பனையாகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் 30 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குடியரசு தின கொண்டாட்டம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் பாரம்பரிய வழக்கப்படி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளதை பயணிகள் பார்த்து போட்டோ எடுத்து சென்றனர். திருச்செந்தூர் காயல்பட்டினம் கடற்கரை வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்த ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான 1.80 டன் பீடி இலையை லாரியுடன் கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். டிரைவரை கைது செய்தனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய கொடியேற்றினார். சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா பங்கேற்றுள்ளனர். பழனிசாமி தலைமையிலான கூட்டணி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்ஜின் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி காலாவதியான பழைய நீராவி என்ஜின் என்றார். ஈரோடு அம்மாப்பேட்டையில் காரில் வந்து ஆடுகளை திருடி சென்ற வாலிபர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணை நடக்கிறது. சென்னையில் நடந்த குடியரசு தின விழாவில் அறுவடை கால சிறப்பை குறிக்கும் லம்பானி நடனத்தை கர்நாடக கலைஞர்கள் ஆடினர். கவர்னர் ரவி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். டெல்லி குடியரசு தின விழாவில் ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் கொடியை ஏந்திய இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வானில் கம்பீரமாக பறக்கவிட்டன. இதனை பிரதமர் மோடி ஆர்வமாக பார்த்தார். டெல்லியில் நடைபெற்று வரும் குடியரசு நாள் கொண்டாட்டத்தில் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கும் 3வது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குமரன்குன்று கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை தெற்கு தொகுதி பாஜ எம்எல்ஏ வானதி பழனி முருகனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்கினார். அவருடன் பாஜ மகளிர் அணியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோரும் மாலை அணிந்தனர். ஈரோடு மாவட்டம் சிங்கம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவரது 2 ஆடுகளை காரில் வந்து திருடி சென்ற பாண்டி, ரியாஸ், சத்தியமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் நடந்த குடியரசு தின விழாவில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக் சக்ரா விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் முப்புடாதி அம்மன், கல்லகநாடி அம்மன் கோயில் தை மாத விழாவில் சப்பரத்தில் அம்மன் எழுந்தருளி ரத வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தஞ்சை மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொள்ள தனி விமானம் மூலம் திருச்சி ஏர்போர்ட்டிற்கு வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு எம்பி கனிமொழி, நேரு, மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் இது பலரின் கூட்டு சக்திக்கு கிடைத்த மதிப்பு என புண்ணியமூர்த்தி பெருமிதம் தெரிவித்தார்.
கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஹெல்மெட் அணிந்து வந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மோகன சுந்தரம் 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 50க்கு வழங்கினார். தஞ்சை நாவலர் நகரில் மளிகை கடை நடத்தி வரும் ஜாகிர் ஹுசேன் தனது வேண்டுதல் பலித்த நிலையில் வீரமா காளியம்மன் கோவிலில் கிடா வெட்டி 200 நபர்களுக்கு கறி விருந்து வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த குடியரசு தின விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற வாகன ஊர்தியில் ஜல்லிக்கட்டு காளை போன்ற மாதிரி இடம்பெற்றிருந்தது. அனைவரும் ஆர்வத்துடன் கண்டு வியந்தனர். 77வது குடியரசு தின அணிவகுப்பின் போது முதன்முறையாக இந்திய ராணுவத்தின் விலங்கு படை பிரிவில் ஜான்ஸ்கார் குதிரைகள், பாக்டீரியன் ஒட்டகம், கருங்கழுகுகள், தமிழகத்தின் சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் ஆகிய நாய் இனங்களும் டெல்லி கடமை பாதையில் கம்பீரமாக அணிவகுத்துச் சென்றன. 2025 போலவே 2026 ஆண்டிலும் அதிக படங்கள் வெளியாகும் என தெரிகிறது. இந்த வாரம் ஜனவரி 30 கிரானி, காந்தி டாக்ஸ், கருப்பு பல்சர், லாக்டவுன், மெல்லிசை, ராட்ட, திரைவி ஆகிய 7 தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் இந்த மாத படங்களின் எண்ணிக்கை 22ஆக உயரும். குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று மாலை கவர்னர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணிக்கிறது. அமைச்சர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. திமுக என்ற திமிங்கிலம் அனைத்து கட்சிகளையும் விழுங்கி வருகிறது. அதிமுகவில் இருப்பவர்கள் திமுகவுக்கு வந்ததும் நேர்மையானவர்களாகி விடுகிறார்கள் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். விஜய்க்கு அரசியல் அனுபவம் பத்தாது, அவர் ஒரு 0. இதனுடன் ஒரு எண் சேர்ந்தால் மட்டுமே மதிப்பு வரும். அனுபவம் இல்லாத அவருடன் சேர யாருக்கும் விருப்பம் இல்லை என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வைத்திலிங்கம் பணியாற்றப் போகிறார். திமுகவில் இணைந்திருக்கும் தொண்டர்களையும் வைத்திலிங்கத்தையும் வரவேற்கிறேன். தேர்தல் பணியாற்ற உறுதியேற்போம், சபதம் ஏற்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பொதுக்கூட்டத்தில் திமுக நகர செயலாளர் மற்றும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இருவரும் தேனி எம்பி மற்றும் எம்எல்ஏ முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாவேகாவுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு உள்ளதாக கூறி விஜய் பில்டப் போடுகிறார். சினிமாவில் 100 பேரை காப்பாற்றும் விஜய் கரூரில் என்ன செய்தார் என மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டார். தென் தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரி கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சூறாவளி காற்று வீசக்கூடிய பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தேஜ கூட்டணியில் பிரேமலதா, ராமதாஸ் இணைவார்களா என்பது ஒரு வாரத்தில் தெரியும். பிரேமலதாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்பதை இப்போது கூற முடியாது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக நிர்வாகிகள் நடத்தும் பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக இருக்கும் பொழுது இலவசமாக அரசு பள்ளிகளில் இந்தியை படிக்க வைக்க திமுக அரசு தடுப்பதாக கஸ்தூரி கூறியுள்ளார். சினிமா டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்று விஜய் தவறு செய்கிறார் என அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதற்கு விஜய் முதலில் பதில் சொல்லட்டும் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். இந்தியாவிலேயே மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக ஆட்சிதான். தேர்தல் செலவுக்கு நிதி திரட்ட திமுக விஞ்ஞான ஊழலில் ஈடுபடுகிறது என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அனுராக் சிங் இயக்கத்தில் சன்னி தியோல், வருண் தவான், தில்ஜித், அஹான் நடிப்பில் ஹிந்தியில் வெளியாகியுள்ள படம் பார்டர் 2 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரை பின்னணியாக வைத்து உருவாக்கியது. வெள்ளியன்று ரிலீஸ் ஆன இந்த படம் உலக அளவில் 3 நாட்களில் ரூபாய் 129.89 கோடி வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மெக்சிகோவின் உள்ளூர் கால்பந்து மைதானத்தில் மர்ம கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் பலியானார்கள். 12 பேர் காயமடைந்தனர். மர்ம கும்பலை போலீசார் தேடுகின்றனர். விஜய்க்கு பாஜக எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பாஜகவில் ஊழல் இல்லை, தீய சக்தி இல்லை, ஆகையால் பாஜகவை பற்றி விஜய் பேசியிருக்க மாட்டார் என்றார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தாலி கட்டிய மனைவி போல் அடங்கி ஒடுங்கி உள்ளார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அதிமுக கூட்டணியை பார்த்து முதல்வர் வயிற்றெரிச்சலில் பேசுகிறார் என்றார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆலம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயில் 73வது ஆண்டு பஜனை பட்டாபிஷேகம் விழாவில் உரியடி என்ற கண்ணன் விளையாட்டு 2 நாட்களாக ஊர் ஊராக சென்று நடந்தது.
கல்வித்துறையின் அச்சாணியான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் அக்கறையின்றி செயல்பட்டு கல்வியில் சிறந்த தமிழகத்தை கல்வியில் சீரழித்த தமிழகமாக மாற்றி வரும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்கள் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் தமிழக அரசின் மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதன்முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்றது. பாரம்பரிய கலையான டெரகோட்டா என்ற தலைப்பில் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது. சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை. என்னுடன் இருப்பவர்களை வெற்றி பெறச் செய்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அரசியலமைப்பை பாதுகாப்பது என்பது இந்திய குடியரசை பாதுகாப்பதாகும் என ராகுல் தெரிவித்தார். இது நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றார். காங்கிரஸில் தமிழகத்தில் புதிய நிர்வாகிகள் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணி நடக்கிறது. 150 பேருக்கு மேல் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஜாதி பாகுபாடு காட்டினால் கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் மின்சாரம் தாக்கி மரணம் அடைந்தவரின் குடும்பத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இறந்தவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். சட்டசபை தேர்தலில் மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும். காலம் முடிந்துவிட்டது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா உறவுகள் இரு நாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் உள்ள அடிப்படை நலன்களுக்கு ஏற்ப தொடர்ந்து மேம்பட்டு வளர்ந்து வருகிறது என்றார். இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் தொடரில் காயம் காரணமாக முதல் 3 போட்டிகளில் திலக் வர்மா இந்திய அணியில் இடம்பெறவில்லை. அவருக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயர் விளையாடினார். தற்போது மீதமுள்ள 2 போட்டிகளிலும் திலக் வர்மா விளையாட மாட்டார் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு இந்தியர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழையும் போது பிடிபட்டதாக அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அவ்வாறு ஜனவரி மற்றும் டிசம்பர் 2025 இடைப்பட்ட காலத்தில் 23,830 இந்தியர்கள் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் கார்களுக்கான இறக்குமதி வரியை 110% இருந்து 40% குறைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி சிதறி அடித்துவிட வேண்டும் என சிலர் பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கும்பலுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என விசிகா தலைவர் திருமாவளவன் கூறினார். வல்லமை மிக்க இந்தியா இந்த உலகை மேலும் பாதுகாப்பானதாகவும் வளமானதாகவும் மாற்றுகிறது என ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா கூறியுள்ளார். துரந்தர் படத்தில் நடித்த நடிகர் நதீம் கான் தனது பணிப்பெண்ணை திருமண ஆசை காட்டி 10 ஆண்டுகளாக பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். அவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். இந்திய அணி ஒரு சாம்பியன் அணி. பந்துவீச்சு, ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங் என அனைத்திலும் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் கவாஸ்கர் தெரிவித்தார். எதிரணி வீரர்களின் மனதில் அச்சத்தை விதைத்து வருவதாக கூறினார். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு இந்தியர் அமெரிக்காவின் உள்ளே சட்டவிரோதமாக நுழைய முயன்று பிடிபடுவதாக நாட்டு அரசின் எல்லை பாதுகாப்பு அமைப்பு புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தொல்லியல் துறை அமைச்சர் கடனப்பள்ளி ராமச்சந்திரன் பேசும்போது திடீரென மயங்கி விழுந்தார். ஹாஸ்பிட்டலில் நலமுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளாக முழுக்க பொய்யான தகவல்களை சொல்லி வருகிறார். தேர்தல் வருவதால் திமுகவுக்கு பயமும் நடுக்கமும் வந்துவிட்டது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள கர படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆக உள்ளது. அடுத்து இவரின் 55வது படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார். அதை முடித்ததும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். இப்படத்தில் மலையாள நடிகர் மம்முட்டியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஏற்கனவே 2013 மம்முட்டியின் கம்மத் அண்ட் கம்மத் படத்தில் கெஸ்ட் ரோலில் தனுஷ் நடித்தார். அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் 22வது படம் 600 கோடி பட்ஜெட்டில் உருவாகிறது. நாயகிகளாக தீபிகா படுகோனே, மிருனால் தாக்கூர் நடிக்கின்றனர். இப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஜிம் செராப் இணைந்துள்ளார். இவர் கடந்த ஆண்டு வெளியான தனுஷின் குபேரா படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் 22வது படம் 600 கோடி பட்ஜெட்டில் உருவாகிறது. நாயகிகளாக தீபிகா படுகோனே, மிருனால் தாக்கூர் நடிக்கின்றனர். இப்படத்தில் பாலிவுட் நடிகர் ஜிம் செராப் இணைந்துள்ளார். இவர் கடந்த ஆண்டு வெளியான தனுஷின் குபேரா படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். நடிகர் கருணாஸின் மகன் கென் சில படங்களில் நடித்து யூத் படம் மூலம் இயக்குனராக கால் பதிக்கிறார். அவர் அளித்த பேட்டி: இயக்குனராக வேண்டும் என்ற ஐடியாவே இல்லை. ஒரு நாள் நடிகர் தனுஷ் என்னிடம் டைரக்ஷன் கத்துக்கோ, என் படங்களில் உதவி இயக்குனராக வேலை பண்ணு என கூறி
திருச்சிற்றம்பலம், வாதி, ராயன் என 3 படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்ற வைத்தார். ராயன் படத்தில் பணியாற்றிய சமயத்தில் நான் எழுதிய கதைதான் இந்த யூத் என்றார். கமல் தயாரிப்பில் ரஜினியின் 173வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் என செய்தி வெளியான நிலையில் சிபி சக்கரவர்த்தி இயக்குவதாக அறிவித்தனர். இது பற்றி பேசிய லோகேஷ், ரஜினி கமல் இணையும் படத்திற்காக நல்ல கதையை எழுதிவிட்டு இருவருக்கும் தனியாக கதை சொன்னேன். தொடர்ந்து ஆக்ஷன் படத்தை இருவரும் செய்து வந்ததால் அவர்கள் வேறு ஒரு யதார்த்தமான படத்தை யோசித்தார்கள். அது எனக்கு பண்ண வராது என சொல்லி வெளியே வந்துவிட்டேன் என விளக்கமளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா பெரியநாயகியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. வள்ளி தேவசேனாவுடன் முத்துக்குமார சுவாமி எழுந்தருளினார். எங்களது படை வலுவானது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பெரும் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் கடற்படை தளபதி ஷாராம் இரானி எச்சரித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு கவர்னர் ரவி தேநீர் விருந்தளித்தார். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி, வைகை செல்வன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தேமுதிக சுதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அப்பா மகன் சென்ற 2 வீலர் மீது கார் மோதியதில் இருவரும் பரிதாபமாக இறந்தனர். கார் டிரைவரை கைது செய்த காரியாபட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். காரைக்குடி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ சுந்தரம் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 72. கோட்டையூர் பாரி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை யார் ரிமோட் மூலம் இயக்குகிறார்கள் என மக்களுக்கு தெரியும். எனவே அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். புதுச்சேரியில் RSS அமைப்பின் அணிவகுப்பு ஊர்வலம் நடந்தது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக MP செல்வ கணபதி, MLA கல்யாண சுந்தரம் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.